50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 7 என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 10 o'clock ஒரு இளநீ குடிச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் 11:30க்கு தான் சாப்பிட்ருந்தேன். 2 தோசை, அது கூட நாட்டுக்கோழி குழம்பு, கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸ் பாதி இவங்க சாப்பிட்டுட்டாங்க. 1 o'clockக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் 4 o'clockக்கு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸோட பன்னீர் ஆட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், சக்கரவள்ளிக்கிழங்கு, மஞ்சள் பூசணி, பட்டாணி, கொடமிளகா எடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஒருத்தவங்க எப்படி காய்கறி ஸ்டீம் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்ககிட்ட ஸ்டீமர் அப்படி இல்லைனா இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குக்கரில் தண்ணி ஃபில் பண்ணி தண்ணி கொதிச்சதும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஒன்று வச்சு அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பன்னீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டோஃபு கூட ஆட் பண்ணிக்கலாம். 100 grams பன்னீரோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அது கூட மஷ்ரூம் ஆட் பண்ணி அதில் இருக்க தண்ணி ட்ரை ஆனதும் நீங்கள் ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட வேக வச்ச கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வித் பன்னீர் ரெடி. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.